பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, அவருடைய வார்த்தையே நமக்கு போதுமானது. ஆதார வசனம் ஆதியாகமம் 21 22 வசனம். அக்காலத்தில் அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாகிய பிகோலும் ஆபிரகாமை நோக்கி, நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒரு விசுவாச பக்தியுள்ள வைராக்கியமுள்ள ஒரு இனம், ஒரு தேசத்தை உருவாக்க தேவன் ஆபிரகாமை அவளுடைய மூதாதையிலிருந்து பிரித்து எடுக்க வேண்டியதாயிருந்தது. அவனுடைய தேசம், இனம், வீடு இவற்றை விட்டு விட்டு புறப்படும் போது வயது 75. ஒரு குழந்தை கூட இல்லை. ஆனால் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வம்சத்தார் இந்த நிலத்தை சுதந்திரிப்பார்கள் என்று வாக்கு பண்ணினார். அப்படியே நிறைவேற்றினார். ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது இவன் நம் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு வருவானோ மாட்டானோ என்ற சந்தேகமே அவருக்கு இல்லை. அவர் ஆபிரகாமின் உள்ளத்தை அறிந்தவர். அவனும் அப்படியே அந்த தெய்வ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டான். ஏதும் தெரியாது, அழைத்தவர் என்னோடு இருக்கிறார் என்ற விசுவாசம். ஏனென்றால் நான் காட்டும் தேசத்துக்கு போய் என்றவர் வழியும் சொல்லவில்லை, ஏதும் சொல்லவில்லை. அப்படி என்றால் அவர் என்னுடைய தான் வருகிறார், இருக்கிறார் என்ற நிச்சயம். இதனால் உண்டான விசுவாசம். கண்களினால் ஏதும் பார்க்கவில்லை, அந்த சத்தமே அவனுக்கு போதுமானதாக இருந்தது. அப்படியே கொண்டு வந்து சேர்த்தார். பலிபீடம் கட்டி பலி செலுத்தினான். பஞ்சம் என்று எகிப்திற்கு போனான். அங்கேயே அவனை தப்புவித்து நிறைந்த செல்வத்தோடு கொண்டு வந்தார் கர்த்தர். இதை சுற்றி இருக்கிற மற்ற இன மக்கள் கவனித்து வந்தார்கள். கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு கண்டுகொண்டான் கர்த்தர் ஆபிரகாமோடு இருக்கிறார் என்பதை. இதற்கு ஆதியாகமம் 20 வாசிக்க வேண்டும். அவனுக்கு ஒரு பயம். அபிமெலேக்கு, ஆபிரகாமோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும் என்ற காலத்தின் நிர்பந்தத்தில் வந்து இப்படி அறிக்கை செய்கிறான், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார் என்று. இது எதிரியினுடைய சாட்சி. கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக, வினோதமாக, ஆச்சரியமான முறை நடக்கும். நீங்கள் இதை விசுவாசியுங்கள். இன்று நடக்காமல் இருக்கலாம், நாளைக்கு நடக்கும். இதை நாம் உணர்கிறோமோ இல்லையோ, நம்மை சுற்றி இருப்பவர்கள் உணர்கிறார்கள், கர்த்தரால் உணர்த்தப்படுகிறார்கள். கர்த்தரால் உண்டான பயம் அவர்களை பிடித்தது என்று நாம் வாசிக்கலாம். ஆபிரகாம் காரியங்கள் வாய்த்த போது துள்ளி குதிக்கவில்லை. வாய்க்காமல் தேவன் மௌனமாக இருந்தபோதும் சோர்ந்து போய்விடவில்லை. இந்த ஆட்டிடியூட் நமக்கு வேண்டும். ஏன் அவன் சோர்ந்து போகவில்லை? பவுல் பதில் கொடுக்கிறான். ரோமர் 4 18 21 வரை வசனங்கள் சுருக்கத்தை கொடுக்கிறேன். ஆபிரகாமிடம் வேதம் இருந்ததா? இல்லை. ஞாயிறுதோறும் போதகரின் பிரசங்கம் கேட்டானா? ஏதும் இல்லை. அவனுக்கு அது அவசியப்படவில்லை. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல் இருக்கும் என்று தன்னிடம் சொன்னதை அப்படியே விசுவாசித்தான். விசுவாசத்திலே அவன் பலவீனமாக இருக்கவில்லை, சந்தேகப்படவில்லை. நிச்சயம் நிறைவேற்றுவார் என்று நம்பி தன் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அவனுக்கு ஏதும் தேவைப்படவில்லை. இதை தேவன் நீதியாக எண்ணினார். நமக்கு கடந்த கால சாட்சிகள் உண்டு, வேதம் உண்டு. ஆவியானவர் நமக்குள்ளிருந்து வழி நடத்துகிறார், வேத வசனங்களை நினைப்பூட்டுகிறார். எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் நாம்! தேவன் ஆபிரகாமை அழைத்த போது சந்தேகப்படாமல் எப்படி அழைத்தாரோ அப்படியே தான் நம்மையும் ஒவ்வொருவரையும் முன்குறித்தவர் அழைத்தார். தன் குமாரன் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நீதிமான்களாய் மாற்றி வேதத்தை கையில் கொடுத்து தமது ஆவியை இருதயத்தை நிரப்பி, இவர்தான் நமக்கு கானான் தேசம். தேவ சமாதானத்தை இருதயத்தில் வைத்து ரோமர் 5 வசனங்கள், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று பக்கத்திற்கு பக்கம் வாக்கு கொடுத்து வழி நடத்துகிறார். நாம் ஆபிரகாமை காட்டிலும் சிலாக்கியம் பெற்றவர்கள். பழைய ஏற்பாட்டு மக்களை காட்டிலும் சிலாக்கியம் பெற்றவர்கள். கர்த்தர் நம்மை நம்பித்தான் இத்தனையும் செய்து வருகிறார், செய்வார். அந்த நம்பிக்கைக்கு நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். காலைதோறும் புது கிருபை கொடுக்கிறார். உன்னை ரட்சிக்கவுமே பாதுகாக்கவுமே நான் உன்னுடன் இருக்கிறேன் என்கிறார். ஆபிரகாமுக்கு ஏதும் இல்லாத போது அவனுக்கு கிடைத்த வாக்கு, உடன்படிக்கை கொண்டு விசுவாசித்து சகலத்தையும் பெற்று நமக்கு விசுவாச தகப்பனாக மாறினானே. நமக்கு இத்தனையும் கொடுத்தவர் நம்மை விட்டு விடுவாரா? நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்றாரே. அப்படி என்றால் நாம் எவ்வளவு திடன் பெற்றவர்களாக, விசுவாசமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்ப்பார்.
பவுலின் மூலமாக நம்மோடு இடைபடுகிறார், சொல்லுகிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். எபிரேயர் 12:1. சாத்தானுக்கு தெரியும் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று. நாம் தான் அவ்வப்போது மறந்து விடுகிறோம். ஆகையால் சோர்ந்து விடுகிறோம். இன்று ஒரு நிலையில் நிற்போம். நான் அவருடைய நம்பிக்கையின் பாத்திரமாக, கிருபாகர பாத்திரமாக இருப்பேன். வாழ்வில் ஏதும் நடக்காவிட்டாலும் அவர் என்னுடனே இருக்கிறார். சர்வலோகத்தையும் படைத்தவர் உங்களுடனே இருக்கிறார். சூரியனை நெல் என்றால் நிற்கும், அவர் உங்களுடனே இருக்கிறார். நட்சத்திரங்களை இலக்கமிட்டவர் உங்களோட இருக்கிறார். பூமியின் சுழற்சியை நிறுத்தினவர் உங்களோட இருக்கிறார். அவர் மௌனமாக இருப்பதும் கிரியையே. ஆமேன். ஜெபிக்கலாம். தாயின் கருவில் எங்களை கண்டவர், பரங்கொண்டு சேர்க்கும் வரை நீர் எங்களை விட்டு வெலுவதே இல்லை. சாட்சியாக வாழ்வோம், சாட்சியாக நிற்போம். இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.